ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் ஒன்று சர்வீஸ் பண்ணுங்க. நம்மளோட லேப்டாப் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு சர்வீஸ் பண்ணணும், ரேம் அப்கிரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு HSD மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல் ஷோரூம் அங்கே போயிட்டுருக்கோம். டெல் லேப்டாப்பு. ஸோ அதனால நம்ம டெல் ஷோரூம் நோக்கி போகணுங்க இப்போது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போபோவோட BM1 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சார்ஜிங் இது. ஸோ அந்த மொபைல் ஹோல்டர் தான் இது. ஸோ இது இப்போ தான் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி யூஸ் பண்ணால் தான் தெரியும். இப்போதைக்கு நாங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணி பார்த்தோம், சார்ஜ் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை வேறு லூஸாக கனெக்ட் பண்ணிட்டோம் போல தெரியுதுங்க. ஹோல்டராக கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்குது. எந்த இடத்துல லூஸாக இருக்குன்னு வேறு தெரில. குப்பையெல்லாம் அடிக்குது. இதை போய் அங்கே போய் வண்டியை நிறுத்திட்டு கடைக்கு போனதுக்கப்புறம், ஷோரூம் போனதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டிட்டு எந்த இடத்துல லூஸாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நானும் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். நிறையா பேர் வந்து 220க்கு மாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடையிலையும் கேட்டிருந்தோம், 220க்கு செட் ஆகிற மாதிரி மொபைல் ஹோல்டர் கொடுங்க போபோவில் அப்படின்னு கேட்டோம். போபோவில் இல்லை, வேறு பிராண்டில் தான் இருக்குது. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இது கிளாம்ப்லாம் போட்டு தான் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் நிறைய யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் மாட்டி இருந்தாங்க. 220க்கு வந்து 35 mm இதுக்கு நான் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு அங்கே போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 35 mmல வந்து அது இவ்வளோ பெருசு வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து 25 mm 35 mm ரெண்டு வரும். ஸோ நான் வந்து 35 mm வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கர் மாதிரி வந்து அது அந்த 35 mm இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கை ரவுண்டாக இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக்கை போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு ஓகே. ஆனால் என்ன கொஞ்சம் லூஸாக இருக்குது. எந்த இடத்துல லூஸாக ஃபிக்ஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் லூஸாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா தான் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கரெக்டாக ஏறிட்டு தான் இருக்குது. நார்மலும் ஆகுது, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஆகுது. இப்போ சும்மா வயரை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டு டைட் பண்ணல பேட்டரியில். சும்மா ஜஸ்ட்டு அப்படியே சும்மா மேலாப்பில் இப்படி சும்மா படுற மாதிரி தான் வச்சுருக்கேன். சும்மா டெஸ்டிங் தானே, அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெகுலராகலாம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. எப்போயாச்சும் சார்ஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் நான் பேட்டரியில் கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அது வரைக்கும் உள்ளே வந்து சும்மா இந்த மாதிரி செட்டப் மட்டும் இருக்கும். உள்ளே வந்து வயரிங் கனெக்டிவிட்டி எதுவும் இருக்காது. எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து ஹெட்லாம் பெரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கே வந்து பேட்ரி சில பேரில் என்ன சொல்கிறாங்கன்னா பேட்ரி கரெக்டாக நிற்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நமக்கு 1 year தான் இருக்குது இந்த பைக்குக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பட்டு மற்றவங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும் நம்மளோட பைக்குக்கு வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்கேயோ போயிடுச்சு, சரியா என்ஜாய். இதுதான் ஆக்சுவலி வந்து அஃபீஷியலாக ஃபஸ்ட்டு டைம் மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணி மேப் பார்த்து ஓட்டுறோம். ஆக்சுவலி மேப்பு பார்க்கவே வரமாட்டேங்குது எனக்கு. ஓகே, லேப்டாப்பில் என்னென்ன அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி SSDயும் ரேமும் தான் போட போகிறோம். ரேம் வந்து DDR3L 8GB ரேம் போட போகிறோம். இப்போ 4GB ரேம் இருக்குது. ஸோ இது வந்து ஓல்டர் டெக்னாலஜி DDR3L அப்படிங்கிறது. ஸோ வேறு எதுவும் DDR4லாம் போட முடியாது. ஸோ அதனால் DDR3L போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 8GB ரேம் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSD போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் கேசட் போடக்கூடிய அந்த ஒரு இது இருக்குது, ஸ்லாட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேடி வந்து நான் கடையில் கேட்டிருக்கேன், அந்த ஷோரூமில் கேட்டிருக்கேன். கேடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக அதே ஷேப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க்கோ SSDயோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹோல்டர்னு வைங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த கேசட் போடுறத அப்படியே வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கேடிக்குள்ளே இப்போ வாங்கியிருக்க SSDயை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ண போகிறோம்.
செட்டப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி 2 வேலை தான் பண்ண போகிறோம். இது பண்ணிவிட்டு போய் ஒர்க் பண்ணி பார்க்கணும். எஸ்எஸ்டியை வந்து நான் கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேற்று தான் நெட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது கைக்கு வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி சர்வீஸ் சென்டர் இருக்காது அப்படின்னாங்க, ஷோரூம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போய் செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி போய்ட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த எக்கோராக் போயிருந்த வீடியோவில் பார்த்தீங்களா இது எங்கேயோ வந்துடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி கோணையாக போயிட்டுருக்கு. இது எங்கேயோ டைட் பண்ணணும், எந்த இடத்துலன்னு தெரில. அப்புறம் செக் பண்ணிக்கலாம். அந்த எக்கோராக்கில் பார்த்தீங்கன்னா போக வர 200 கிலோமீட்டர் 600 ருபீஸ்க்கு பெட்ரோல் அடிச்சிருப்பேன். ஆனால் ஆக்சுவலி அது வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் 500 ருபீஸ்க்கான பெட்ரோலே ஓகே தான். 100 ருபீஸ்க்கான பெட்ரோல் வந்து எக்ஸ்ட்ரா தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணும்போது 30 தான் கொடுக்கும் ஒரு லிட்டருக்கு. ஸோ 30 தான் கொடுக்கல, இது வந்து ஒரு லிட்டருக்கு 40 கொடுக்குறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 80ல் க்ரூஸ் பண்ணால் 80லே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா 40. மொபைல் ஹோல்டரை டைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஹேலன் கீ எடுத்துகிட்டு வரலைங்க. அது வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டு. எடுத்து வைக்கலாம் தான் நினச்சேன், மறந்துட்டு வந்துட்டேன். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு போய் தான் திருப்பி சரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரிப் போங்க வேகமாக, ஃபோன் பேசிட்டு இப்படி போனால். நெக்ஸ்ட்டு ட்ரிப் எங்கே அப்படின்னு பார்த்தா திருப்பியும் நீலகிரி டிஸ்ட்ரிக்டே போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி தெரியலைங்க. இன்னும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்தவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஃபோன் பேசிட்டு கிராஸ் பண்ணிகிட்ருக்காரு. ரோட்டையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல. இப்படி போயிட்டு கடைசியில் வந்து இந்த மாதிரி பைக் ஓட்டிகிட்டு வராங்க, கார் ஓட்டிகிட்டு வரவங்க மேலே சொல்லிடுவாங்க. கடைசியில் அவர் நடந்து வந்தவர் மேலே நீங்கள் கொண்டு விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ரைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ மழை வேறு தூரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி ஒரு லோக்கலில் தானே ஓட்டுறேன்ட்டு சொல்லி க்ளவுஸ் போடலை. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். மழை வேறு வருது. இந்த கோப்ரோவோட மீடியம் மோடு வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ லைட்டாக தூரல் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெரிய மழையாக வந்தால் தான் ஏதோ பிரச்சனை. ஆனால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க, வீடியோலாம் பார்த்தேன், யூடியூப்ஸ்லாம் பார்த்தா வந்து நிறையா பேர் மீடியம் மோடு போட்டுட்டு மழையிலேயே ஓட்டிகிட்டு போகிறாங்க. என்னன்னு தெரில. ஐயோ மழை வந்துருச்சு. ஐயோ மழை வரக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். மத்தியானத்துலேருந்து மழை இல்லை. ஓகே, ஆமாம். ஆக்சுவலி இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பஜாஜ் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ நம்ம வண்டிக்கு ஏதாவது தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி வந்திருக்கோம் 2-3 டைம். ஷோரூம்லேயே வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பல்சர் வச்சுருந்தோம், 150 ஒன்று வச்சுருந்தோம். அந்த வண்டியை வந்து சர்வீஸ் பண்ண கொடுக்கும்போது ஒயரிங் கிட்ட வந்து போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒயரிங் கிட்ட நாங்களும் தேடணும். எல்லா பக்கமும் ஒரிஜினல் கிடைக்காது, டூப்ளிகேட் தான் இருக்குது, ஒரிஜினல் கிடைக்காதுன்ட்டு இருந்தாங்க. ஷோரூம்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயும் தேடி கடைசியில் இங்கே ஆதித்யா பஜாஜ் திருப்பூர் இங்கே வந்து கேட்டோம். சரி ஓகே இருக்குது அப்படின்னாங்க. அது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குதுன்னாங்க. அதையும் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம். ஓ அந்த ரோடா? இந்த ரைட்டு போட்டிருக்கு. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ பசங்களா, நானே பயந்துட்டேன் கற்றுன உடனே. அந்த ஆண்டி பார்த்துட்டு ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கார்
ஓகே, இங்கே தான் இங்கே காட்டுது. ஷோரூம் சின்னதாக பெருசுன்னு தெரியல. ஃபோட்டோவில் கூகுள் மேப்பில் பார்த்தேன், ஓரளவுக்கு சின்னதாக தான் இருந்துச்சு. எங்கே ஓ இந்த கண்டுபிடிச்சிட்டேன். முன்னாடி இருக்கு. சரி ஓகேங்க, நான் உள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ மேலே வந்து போய் பார்க்க சொல்லியிருந்தாங்க. கீழே ஆக்சுவலி இங்கே வந்திருந்தோம். மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேப்பா, சரி அது வேண்டாம் விடு. நம்ம திருப்ப வந்து இந்த ரூட்டில் போனால் போதுங்க வீட்டுக்கு. அதனால் மேப் தேவையில்லை. 5 நிமிஷம் தாங்க வெளியே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு தேவையானது வந்து கேடியும் என்னது மறந்துட்டேன். நம்ம என்னடா வாங்கினா அதவே மறந்துட்டேன். கேடி ரேமு. ஓகே, ரேமும் கேடியும் பார்த்தீங்களா, இப்படி தான் மறந்து போயிட வேண்டியதான் ஆரம்ப காலத்தில். அதெல்லாம் சகஜம்தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி மனசு தேத்திட்டு போக வேண்டியதான். இது வந்து ஷார்ட் கட்டுங்க. இது வந்து எங்களோட பேஷன் தாங்க. எனக்கும் ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும். சரி நாங்கள் ட்ராவல் பண்ணுறதையே சரி ஓகே ஒரு ட்ராவல் விலாக் மாதிரி எடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கேமரா தலைகீழே கவுந்துருச்சுன்னா கீழெல்லாம் விழுகலை. இப்படி இருந்த கேமரா இப்படி தொங்கிட்டு இருக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன். எப்போ கமந்துச்சோ நான் நிறைய பேசிகிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு. இந்த கேடியும் ரேமும் தான் வாங்கியிருந்தோம். ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நான் என்னென்ன சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. கேடியும் ரேமும் தான் வாங்கியிருந்தோம் ஃபைனலாக. அதை வந்து நானே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது இது வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 லேப்டாப் இருக்குது. டெல் இப்போ சொல்லிகிட்டு இருக்க டெல் லேப்டாப் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசர் ப்ரெடேட்டர் ஹீலியோஸ் 300 அந்த லேப்டாப் ஒன்று, 2 இருக்குது. ஸோ இந்த டெல்லு வந்திங்கன்னா ஆக்சுவலி இந்த டெல்லு பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கினது அப்படின்னா, நான் வந்து +1 படிக்கும்போது வாங்கினது இந்த டெல்லு. அப்போது ஸ்டடீஸ்க்கு வாங்கினது. அப்போ செல்ஃபோன்லாம் இல்லைல்ல, அப்போ நான் லேப்டாப் கேட்டு லேப்டாப் வாங்கி நானும் என் தம்பி தான் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆசர் வந்து எப்போ ப்ரெடேட்டர் வந்து எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் இயர் படிக்கும்போது வாங்கினது. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நம்ம டெல்லை ஏன் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த லேப்டாப்பில் ஆசரில் வந்து ஒர்க் இருக்கும்போது அதில் வந்து வீடியோ எடிட்டிங் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால டெல் லேப்டாப்பில் வந்து ட்ரை பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேமில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. 4GB ரேம், i3 ப்ராசஸர், 1TB ஹார்ட் டிஸ்கில் ஓடிட்டுருக்கு. அது வந்து கொஞ்சம் மல்டி டாஸ்கிங்க்கெலாம் கரெக்டாக இல்லை. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணாலே கொஞ்சம் அது லேக் ஆகுது. ஸோ அதனால பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ 8GB ரேம் DDR3L வாங்கியிருக்கோம். அதை நாமளே போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேடி மட்டும்தான். அப்புறம் அந்த வீட்டில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா SSD வாங்கி வச்சுட்டேன். கிங்ஸ்டானில் வாங்கி வச்சுருக்கேன் SSD. ஸோ அதை வந்து வீட்டுக்கு போயிட்டு கேடியில் மாட்டிட்டு கேடியை தூக்கி லேப்டாப்பில் மாட்டிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஓகேவாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக ஓடும். ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ இது அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். மல்டி டாஸ்கிங்க்கு கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும். ஏன்னா 8GB ரேமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா SSD போட்டிருக்கோம். ஸோ பூட்டிங் டைம் வந்து சூப்பராக இருக்கும், டீசெண்டான பூட்டிங் டைம் இருக்கும். கொஞ்சம் குயிக்காகவே ஓப்பன் ஆயிரும்னு வைங்களேன். அவ்வளோதாங்க. இதை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கடைக்கு போனோன்னே ஒரு 10 மினிட்ஸ்லேயே நானே வாங்கிட்டேன். சர்வீஸ் சென்டர் அவங்களே கேட்டேன், நீங்கள் மாட்டி தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். சர்வீஸ் சென்டர் அவைலபிள் இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ப்ராடக்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போய் நாமளே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கேமராவை பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னன்னு நானும் ஃபுல் டைட் வச்சுட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கேமரா கீழே போயிட்டே இருக்குது. நீங்கள் கேட்கலாம்,
மோட்டோ விளாகிங் போடுற இடத்துல கம்ப்யூட்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோட பதில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி வந்து எனக்கு பைக்கிங்கில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு கம்ப்யூட்டரில் இருக்குது. ஆனால் பைக்கிங்கில் இருக்க இன்ட்ரெஸ்ட் அளவுக்குலாம் கிடையாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஹார்ட்வேர் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, என்னென்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கற்றுக்குவேன், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்குவேன். சாஃப்ட்வேர் பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, பேசிக்காக என்னென்ன பண்ணணும் அதில் பண்ணி வச்சுருவேன். ஹார்ட்வேர் சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் அப்டேட் அப்படின்னு வைங்களேன். நானே வாங்கி நானே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரினா அது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த போபோவோட லாங் டேர்ம் ரிவ்யூவும் போடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா வாங்கின உடனே எல்லாம் ஆக ஓகேன்னு சொல்ல முடியாது. மற்றவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகே, பட்டு நமக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கா என்ன அப்படின்னு நாம் யூஸ் பண்ணால் தான் தெரியும். நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, மெட்டல் கிடையாது. அந்த இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு ரவுண்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, திருப்பியும் எப்போ இறங்குச்சுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மொபைல் ஹோல்டரோட அன்பாக்சிங் வீடியோ மட்டும் அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில். ஓகே, ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட போபோ மொபைல் ஹோல்டர். ஓப்பன் பண்ண உடனே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஒன்று இருக்குது. இது வந்து பைக்கில் எப்படி மவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கைடு. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆலன் கீயும் அதுக்கப்புறம் 25mm 35mm இது வந்து பைக்கில் ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஹோல்டர். இதில் பார்த்திங்க அப்படின்னா BM1 மாடல் இது. இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சுவிட்சோடு வருது. குவாலிட்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயே. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூட்டிலலாம் மவுண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்னு 2 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க.